இந்தியாவில் பல இடங்கள்ல ஜிபிஎஸ் கருவியை நிறுவியிருக்காங்க. இந்த கருவியை வச்சுட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியா வடகிழக்கு நோக்கி 5 சென்டிமீட்டர் ஒரு ஆண்டுக்கு நகர்ந்துகிட்டு இருக்கு. அதாவது விட்டு விட்டு இல்லை, தொடர்ந்து இந்த நேரத்தில் இந்த செகண்ட்லையும் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி சென்று கண்டு இருப்பதனால்தான் இன்று இமயமலை ஆண்டு அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம சொல்லுவோம் மலை வளருமா அப்படின்னு கேட்போம். ஆனால் உண்மையிலேயே இமயமலை வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக 7 வரைக்கும் இருந்தாலும் எந்த சேதமும் ஏற்படாது என்று தான் என்னோட கணிப்பு. ஏன்னாக்கா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக, எனக்கு சரியாக தெரியல, 15 ஆண்டுகளாக நம்மளோட பில்டிங் கோடெல்லாம் மாற்றிட்டோம். எல்லாமே அசைஸ்மிக் டிசைனாக இருக்கணும் அப்படின்னு கட்டடங்களை கட்டிகிட்டு இருக்கிறதுனால பெரும் சேதமை நம்ம எதிர்பார்க்க முடியாது. வாக்தமிழா நேயர்களுக்கு வணக்கம். டச்சு ஆராய்ச்சியாளர் பிராங்க்ஹூகர் பீட்ஸ் இந்தியாவுக்கும் நிலநடுக்க ஆபத்து இருக்கிறது என்று ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக இவர் வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகியுள்ளது. இந்தியாவுக்கு நிலநடுக்க ஆபத்து இருக்கிறதா? இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் புவியியல் துறை பேராசிரியர் டாக்டர் எல் இளங்கோ அவர்களுடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் அதை நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி அந்த டச்சு ஆராய்ச்சியாளர் பிராங்க்ஹூகர் பீட்ஸ் ஆப்கானிஸ்தானில் தொடங்கி பாகிஸ்தான், இந்திய பெருங்கடல் வரைக்கும் ஒரு நிலநடுக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வாய்ப்பு இருக்கா? உங்களோட கணிப்பு எப்படி? கண்டிப்பாக உலகத்தில் பல இடங்களில் நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கிறது. எதனாலனாக்கா உலகத்தை எடுத்துக்கிட்டாலே உலகம் ஒரு 7 தட்டுகளால் அமைந்தது. முதல்ல உலகம் உருவான போது ஒரே ஒரு தட்டாக இருந்தது. பல காரணங்கள்னால அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து உடைந்து நகர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு நாம் வாழும் காலத்தில் இப்போ இருக்கிற இடத்துல இந்த 7 தட்டுகளும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த 7 தட்டுகளும் நம்ம வாழ்க்கை நேரத்தில் மாறுதலை நம்மளால் கண்கூட பார்க்க முடியல. ஆனால் பல மில்லியன் ஆண்டுகளாக எடுத்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கிட்டாக்கா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்திய கண்டமே இந்தியா தட்டுன்னு சொல்கிறோம். இந்திய தட்டு வடகிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது வடகிழக்கில் நமக்கு மேலே இருக்கிற நாடான சைனா, இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஈரோ ஏஷியன் பிளேட்னு அதை சொல்கிறோம். ஈரோ ஏஷியன் தட்டோட இந்திய தட்டு மோதிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இந்தியா வடகிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது மாதிரி இந்தியா நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு காலத்துலையும் எந்தெந்த இடத்துல இருந்ததுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் பல இடங்களில் நம்ம உண்மையிலே இப்போ நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ்ஸை வச்சுட்டு நம்ம மேப் பார்த்துக்கிட்டு பல இடங்களுக்கு போயிட்டுருக்கோம். அது மாதிரி இந்தியாவில் பல இடங்களில் ஜிபிஎஸ் கருவியை நிறுவியிருக்காங்க. இந்த கருவியை வச்சுட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியா வடகிழக்கு நோக்கி 5 சென்டிமீட்டர் ஒரு ஆண்டுக்கு நகர்ந்துகிட்டு இருக்கு. அதாவது விட்டு விட்டு இல்லை, தொடர்ந்து இந்த நேரத்தில் இந்த செகண்ட்லையும் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். வி ஆர் ஆன் த மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன் எங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற போது. ஸோ நகர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்படி நகர்ந்துகிட்டு இருக்கப்ப இந்திய தட்டு முழுவதும் ஒரே மாதிரி நகர்ந்துட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் நமக்கு வரப்போறதில்ல. இது எப்படி நகருது? இது நகர்ந்துக்கிட்டே போய் என்ன பண்ணுது, மேலே அடுத்த தட்டோட மோதிக்கிட்டு இருக்கப்ப நம்ம கன்வர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்றோம். 2 தட்டும் நேருக்கு நேர் மோதும் போது 2 தட்டும் மேல் நோக்கி செல்லலாம். ஒரு தட்டு கீழே சென்று கொண்டு இன்னொரு தட்டு மேலே சென்று கொண்டு இருக்கலாம். இப்படி சென்று கொண்டு இருப்பதனால்தான் இன்று இமயமலை ஆண்டு அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம சொல்லுவோம் மலை வளருமா அப்படின்னு கேட்போம். ஆனால் உண்மையிலேயே இமயமலை வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி 5 சென்டிமீட்டர் நகர்ந்துகிட்டு இருக்கப்ப மொத்த இந்தியாவும் சேர்ந்து 5 சென்டிமீட்டராக நகரல. ஒவ்வொரு இடத்துல இப்போ ஹைதராபாத்தில் அந்த கருவி அளக்கிறதும் இன்னும் கான்பூரில் அளக்கிற விதமும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுது. அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த மொத்த தட்டும் ஒரே மாதிரி நகராமல் இந்த இமயமலையினால மொத்த நகருதலையும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஸோ இமயமலை வளர்ந்துக்கிட்டே போனாலும் இந்த தட்டுகள் அங்கங்கே பிளவுபட்டு கொண்டிருக்கின்றன. பிளவுபடுவதோடு மட்டுமல்லாமல் அது மேலும் கீழுமாக மடங்கி கொண்டிருக்கிறது. எப்படி நம்ம ஒரு பேப்பரை 2 சைடும் பிடிச்சிட்டு நசுக்குனோம்னா பேப்பர் இப்படி வளைஞ்சிக்கிட்டு போகுது இல்லையா? அது போல இந்திய கண்டமே மாறிக்கிட்டு இருக்கு. அதனால பல இடங்கள்ல நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்பு கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ பெரும்பாலும் இப்போ நம்ம இந்தியாவை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 5
ஜோனாக நம்ம பிரிச்சிருக்கோம். எப்படின்னா அதை வந்து இது வரைக்கும் வந்த நிலநடுக்கங்களை பொறுத்து எப்படி வந்து பல ஆண்டுகளாக நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் நிலநடுக்கம் வருதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதை வச்சு நம்ம நாடையே வந்து 5 ஜோனாக பிரிச்சிருந்தோம். அதில் வந்து மிக குறைவான வாய்ப்பு உள்ள இடமே நமக்கு இப்போ கிடையாது. இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது 2, 3, 4, 5ன்னு ஆக்கிட்டோம். அதாவது 1ங்கிறதே இல்லை. மிக குறைவான வாய்ப்பு உள்ள இடமே இந்தியாவுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது பல இடங்களில் அப்பப்போ நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்புக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இதில் பார்த்தாக்கா எந்த இடத்துல 2 தட்டும் மோதுதோ அது எங்கன்னா நம்ம இமயமலையில் தான் 2 தட்டும் மோதுது. அதனால அந்த இடங்களில் மிக அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம இருக்கிற இடமான தென்னிந்தியாவில் வாய்ப்புகள் சில அளவுகள் குறைவு. அதனால தான் இப்போ நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு சென்னை வந்து முதல்ல வந்து ஜோன் 2ன்னு இருந்தது. அதாவது 2னாக்கா சில குறுகிய அளவு வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் பல நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு இதை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஜோன் 3ன்னு ஆகிட்டோம். அப்போனா நமக்கு வாய்ப்புகள் அதிகம். இதே நேரத்தில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இப்போ அவர் சொல்லியிருக்க மாதிரியே மணிப்பூர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அங்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகங்கிறது நம்ம நிலவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். இப்போ இமயமலையை எடுத்துக்கிட்டாக்கா இமயமலையில் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னாக்கா அந்த இமயமலை தான் ஆண்டாண்டு வளர்ந்து கொண்டே செல்வதனால அந்த இது நேராக போய் மோதிட்டு அப்படியே மேலே போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த அதிர்வுகள் பல இடங்களில் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுகள் கூட இடம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம இதுவே பார்த்துட்டு நம்ம புராதன இதுபடி சொல்றாங்க, காவேரி ஆறே வந்து கிட்ட சென்னை கிட்ட ஓடிட்டு இருந்தது, இப்போதான் இந்த இடத்துல ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதனால இந்த மாதிரி நம்ம இந்திய கண்டம் நகர்ந்துகிட்டே இருக்கப்ப இது மடங்குவதல் நாள் இங்க இருந்த ஆறு இப்படி மடங்குறப்ப சரிவு இந்த பக்கம் வந்துட்டனால இது இடத்தை மாற்றி கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. ஸோ இப்படி பார்க்கும்போது உலகத்துல எந்தெந்த இடங்கள்லாம் இந்த தட்டுகள் மோதுகிற இடத்தில் இருக்கின்றனோ அவர்களுக்கு மிக அதிக அளவு வாய்ப்பு உள்ளது. நீங்க கேட்ட மாதிரியே இப்ப துருக்கி நாடும் இந்த மாதிரி ஒரு 2 பிளேட்டோட பவுண்டரியில தான் இருக்கு. அதனால இது மிக அதிக அளவை ரிச்சர்ட் ஸ்கேல்ல அளக்கக்கூடிய அளவு ஒரு நில அதிர்வை அந்த நாடு சந்திச்சிருக்கு. இவர் பிராங்க் ஹூகர் வந்து எந்த அடிப்படையில் கணிக்கிறார் சார் இந்தியாவில் நிலநடுக்கம் இருக்கும் அப்படின்னு? அதாவது சில பேர் என்ன பண்றாங்க, ஒரு தட்பவெட்ப நிலையை வச்சு நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சில பேர் கணிக்கிறாங்க. இந்தியாவில் கூட பல பேர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அறிவியல் பூர்வமாக பார்த்தாக்கா சீதோஷ்ண நிலைக்கும், தட் மீன்ஸ் வெதருக்கும் கிளைமேட் கண்டிஷனுக்கும் நிலநடுக்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதாவது நிலநடுக்கம் எப்போ ஏற்படும்னா அது பூமிக்கு அடியில் இருக்கிற சில மாறுபாடுகள்னால தான் நிலநடுக்கம் ஏற்படுது. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தட்டுகள் ஏன் நகர்ந்துகிட்டு இருக்கு, இப்போ தட்டுகள்ங்கிறது வந்து பல தட்டுகள். இப்போ எப்படி ஒரு சின்ன ஒரு குளத்துல 7 தாமரை இலையை போட்டால் இந்த தாமரை இலையை வந்து காற்றுக்கு தகுந்த மாதிரி இப்படி அப்படி நகர்ந்துகிட்டு இருக்கும். அதே போல தான் இங்கே என்ன ஆகுது, அந்த ஒவ்வொரு தட்டும் கிட்டத்தட்ட 100லேருந்து 125 கிலோமீட்டர் திக்னஸ் உள்ளது, தடிப்பு உள்ளது. இந்த தட்டுகள் மேலே நிலத்துக்கு மேலே அப்படி இப்படி நகர்ந்துட்டு இருக்கு. எதனால நகருதுன்னா அந்த 100-120 கிலோமீட்டர் கீழே போக போக நமக்கே தெரியும் வெப்பநிலை மிக அதிகம். பூமிக்கு கீழே இப்போ சுரங்கத்தை எடுத்துக்கிட்டாலே கோலார் தங்க சுரங்கம், அங்கே 1 கிலோமீட்டர் போனோடனே அங்கே எல்லாம் ஏசி பண்ணாதான் மக்களால் அங்கே வேலையே செய்ய முடியும். பூமிக்கு உள்ளே போக போக வெப்பம் அதிகமாகுது. வெப்பம் அதிகமாகிறதுனால இந்த மேலே பார்க்குற நம்ம இந்த கல் கீழே வந்து கல்லாக இருக்க முடியாது, பாறையாக இருக்க முடியாது. அந்த பாறையே வந்து கொஞ்சம் உருகி போன நிலைக்கு மாறுபடுது. இப்படி மாறுபடுறதுனால இந்த தட்பவெட்ப நிலைக்கு கீழே எப்படி நம்ம வந்து ஒரு தண்ணியை ஒரு சட்டி பானையில் வச்சு கொதிக்க வைக்கிறப்ப பார்த்தாக்கா கொஞ்ச நேரம் நம்ம அடுப்பை ஆரம்பித்தோன்னா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த தண்ணி அப்படியே நகர்றதை கண்கூட பார்ப்போம். இப்படி அது எதனாலன்னா இந்த வெப்பம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடுது. இந்த கொஞ்சோண்டு வச்ச பாத்திர தண்ணியில் கீழே வெப்பம் அதிகம், மேலே வெப்பம் குறைவு. இதனால கீழே இருக்க சூடான தண்ணி சூடான உடனே தண்ணி வந்து அதோட தடிமன், அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி குறைஞ்சிது. அதனால இது மேலே வர பார்க்குது. மேலே வந்த உடனே இந்த மேலே இருந்த ஜில்லான தண்ணி வந்து கீழே போகுது. இந்த மாதிரி இதை தான் வந்து கன்வெக்ஷன் கரண்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி நிலத்துக்கு அடியிலையும் ஏற்பட்டுட்டு இருக்கிறதுனால இப்படி அந்த கரண்ட் சுற்றுறதுனால இந்த தட்டுகள் எப்படி கரண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்படி நகர்ந்துக்கிட்டே போகிறதுனால தான் நிலநடுக்கங்கள்
அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கு. எந்தெந்த இடம்லாம் இந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த தட்டுகள் மோதுவது இடத்துலலாம் நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ இந்தியா அதாவது சாதாரண நாட்கள்லையுமே இந்தியா ஒரு இந்த நேரத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்குன்னு. நிலநடுக்கத்தை நம்ம உணர்ற நேரம் தவிர நம்ம உணராத நேரங்கள்லையும் பூமி நகர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அதோட வேகம் எவ்வளோன்னு சொல்ல முடியும்? குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கிட்டா அதிகாரப்பூர்வமாக அளந்து சொல்றதே கிட்டத்தட்ட 53 மில்லிமீட்டர் ஒரு ஆண்டுக்கு நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் நான் முதல்ல குறிப்பிட்டபடியே இந்த 53 மீட்டருங்கிறது ஒரு 20 இடத்துல இதை அளந்துகிட்டு இருக்காங்க. 20 இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு இருக்கு. ஏன் அந்த மாறுபாடு அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ இந்தியாவில் ஹைதராபாத்தில் 53 மில்லிமீட்டர் நகர்ந்தா கான்பூர்லேயே 53 மில்லிமீட்டரா நகரணும். நகரலை அப்படின்னாலே என்ன, இடைப்பட்ட இடங்கள்ல ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இங்க 53, அந்த இடத்துல 50னா இந்த மூமெண்ட்டு நடுப்புறவே ஏதோ உள்வாங்கிட்டு இருக்கு. உள்வாங்கிட்டு இருக்குன்னா எப்படி வாங்க முடியும்? அந்த நிலத்தின் தன்மையே மாறுபட்டு இருக்கு. எப்படி ஒரு பிளாட்டா இருந்த இடம் மேல் நோக்கி வளர்ந்துகிட்டு இருக்கலாம். நடுப்புற கூட நம்ம இந்தியாவில் ஒரு இடங்கள் மேலே போயிட்டு இருக்கலாம், ஒரு இடங்கள் கீழே போயிட்டு இருக்கலாம். இது சில சமயம் அதுக்கு மேலே அதால் எடுத்துக்க முடியாது. எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உடம்பு சரியில்லைங்கிறோம், சில சமயம் டக்குன்னு சரியாக ஆகிடுறோம், ரிக்கவர் ஆகிடுறோம், சில சமயம் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி ஆகிடுது. அதே போலவே இது சில சமயம் இந்த மாறுபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஆறப்ப மிக அதிக அளவு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆனதுனால வெடிப்பு ஏற்பட்டால் தான் இது அட்ஜஸ்டே ஆகும். அப்படிங்கிற நேரத்தில் நிலநடுக்கம் ஏற்படுது. நிலநடுக்கத்தை நம்ம முன்கூட்டியே உணர முடியுமா? இது வரைக்கும் பலவிதமான ஆராய்ச்சிகள் உலகம் முழுவதும் இதை பற்றி நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் மிக துல்லியமாக இத்தனாம் தேதி ஒரு நிலநடுக்கம் வரும்னு கண்டுபிடிக்க முடியல. எப்படியெல்லாம் ஆராய்ச்சி நடக்குதுன்னா, உதாரணத்துக்கு எங்கெல்லாம் நமக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்குறோமோ அந்த இடங்கள்ல பல கருவிகளை வச்சு தொடர்ந்து அளவுகளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னாக்கா, அமெரிக்காவில் சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் ஒரு பெரிய ஃபால்ட் இருக்குது. அந்த ஃபால்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. எப்படின்னா, இதுதான் ஒரு நிலத்தில் நமக்கு இருக்கிற வெடிப்புன்னு தெரிஞ்சது. இது மாதிரி இந்தியாவிலையும் பல இடங்கள்ல நம்ம ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபால்ட்டில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு ஒரு ஒளிக்கதிர் அனுப்புறது. இந்த ஒளிக்கதிர் தொடர்ந்து அதே இடத்துல நம்ம வந்துகிட்டு இருக்குதா, இங்கே ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம், இந்த ஒளிக்கதிர் அதே இடத்துல பட்டுட்டு இருக்கா, இல்லை இந்த பக்கம் வேற மாதிரி நகர்ந்தா அது நகரும். ஸோ இந்த நகர்வு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு இந்த அளவில் இருக்குது, இத்தனாம் தேதிக்கு பிறகு இது கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நீரின் தன்மையை வச்சு கூட இது இன்னும் கொஞ்சம் நாளில் நிலநடுக்கம் ஏற்படும். சில விஞ்ஞானிகள், குறிப்பாக சொல்லணுன்னாக்கா ஸ்வீடன் நாட்டில் சில விஞ்ஞானிகள் இது போல ஒரு ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதாவது மிக அதிக ஆழத்தில் ஒரு கிணறை போட்டு, அதாவது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு கீழே தண்ணியை மாதிரிகளை அப்பப்போ எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதோட தன்மை எப்படி மாறுது, இந்த தன்மை மாறுறதுனால பெரும்பாலும் அங்கே ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இதனால ஒரு நிலநடுக்கம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணியும் அதிர்வும், நிலத்தடி நீரு கூட அதிருது. இதெல்லாம் வச்சு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இது மிக மிக எப்படி ஒரு நிலத்துக்கு மேலே இருக்கிறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஒரு 10 அடியில் என்ன இருக்கு, நம்ம ஒரு தண்ணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது மிக மிக கடினமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ள நடக்கிறத நம்ம கண்டுபிடிச்சி ப்ரிடிக்ட் பண்ணுறது இத்தனாம் தேதி நடக்குங்கிறது மிக மிக கஷ்டம்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சார், இப்போ புயல் அந்த மாதிரி இயற்கை சீற்றங்களை இப்போ நம்ம முன்கூட்டியே கணிச்சு அந்த இடங்கள்லேருந்து மக்களை அப்புறப்படுத்தி நம்ம பாதுகாக்கிறோம். இது மாதிரி எதிர்காலத்திலேயாவது நிலநடுக்கங்களை முன்கூட்டியே கணிச்சு அந்த இடங்கள்லேருந்து மக்களை அப்புறப்படுத்துறது சாத்தியமாகுமா? இதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்குது எதிர்காலத்தில். இதை நோக்கி தான் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ காற்று மண்டலத்தை நம்ம பல விதமான சேட்டலைட்லேருந்து பார்க்குறோம். எப்படி காற்றோட தன்மை மாறுது, எப்படி அதோட அழுத்தம் மாறுதுங்கிறத மிக துல்லியமாக நம்ம கணக்கு எடுக்கிறோம். கணக்கு எடுத்துட்டு இந்த இடத்துல இன்னைக்கு இருந்தது, நாளன்னைக்கு இந்த இடத்துக்கிட்ட காரைக்கால் கிட்ட வரும்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மாற்றிக்கிறோம், காரைக்காலுக்கும் பாண்டிச்சேரி கிட்ட வரும்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அதை தொடர்ந்து நம்மளால் கண்காணிக்க முடியுது, ஏன்னா அது நமக்கு மேலே நடப்பதால். ஆனால் பூமியின் கீழே நடக்கும் இந்த அதிர்வுகளையும் இதையும் மிக துல்லியமாக கண்காணிக்க நம்மளால் முடியல. இருந்தாலும் பல விதமான ஆராய்ச்சிகள் இதை பற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. இதே போல அதிர்வுகள் கடலுக்கு கீழே நடந்தால் மிக மிக பெரிய அபாயத்தை நம்ம சந்திக்க நேரிடும். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே இப்போ இது ஒரு பவுண்டரின்னு சொல்கிறோம், கன்வர்ஜென்ட் பவுண்டரின்னு சொன்னேன்.
இன்னொன்று வந்து இன்னொரு பவுண்டரியில் என்ன ஆகலாம், ஒரு பகுதி நிலப்பரப்பு சில மீட்டர்கள் கீழேயே செல்லலாம். இதுவும் ஒரு நிலநடுக்கம் தான். இப்படிப்பட்ட ஒரு நிலநடுக்கம் பெரிய கடலுக்கு கீழே நடந்தால் என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. எப்படி நம்ம ஒரு தண்ணியில் ஒரு சின்ன ஒரு தொட்டியில் இருக்க தண்ணியை ஒரு அடி அடித்தாலே பெரிய ஒரு அலைகள் எல்லா பக்கமும் போகுது. அதே போல் ஒரு பெரிய கடல் பரப்பில் ஒரு 5 மீட்டர் தண்ணி கீழே போச்சுன்னா 5 மீட்டர் அதோட அடிப்பகுதி கீழே சென்றால் அந்த இடத்த தண்ணி இவ்வளவும் போய் கீழே போய் விழுந்து மொத்த உலக அளவில் இருக்க கடல் பரப்பே மாறும். அதுக்கு அருகாமையில் இருக்கிறதப்ப தான் நம்ம சுனாமின்னு சந்தித்தோம். அதையும் நம்ம சந்தித்தோம். சுனாமி அழிவு வந்து மிக மிக அதிகமான அளவில் இருக்கும். ஏன்னாக்கா பல இடங்கள் வந்து திடீர்னு நம்ம கண்ணை திறக்கிறதுக்குள்ள தண்ணிக்குள்ளே இருக்கும். இதை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே நம்மளால கண்காணிக்க முடியும். ஏன்னாக்கா எந்த நேரத்தில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுங்கிறத நம்ம துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். எந்த நேரத்தில் எந்த இடங்களில் உலகத்தில் நடந்தது, எந்த அளவு நடந்ததுங்கிறத நம்ம துல்லியமாக கண்காணிக்க முடியும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக நம்ம கருவிகளை நிறுவியிருக்கோம். எல்லா கருவிகளும் உடனுக்குடன் தகவலை அனுப்புது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்கா அமெரிக்காவோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வேல அவங்க லைவாக நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி இந்த மேப்பில் எங்கெங்கெல்லாம் நிலநடுக்கம் ஏற்படுதோ உடனே அந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. ஏதாவது உதாரணத்துக்கு நம்மளோட மின்னஞ்சல் அதில் போட்டு பதிவு செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒவ்வொரு எர்த்குவேக் வந்தோம்னா ஒரு மெயில் வரும். ஒரே நாள்லேயே மெயில் பாக்ஸே ஃபுல்லாகிடும். அதுலேயும் நம்ம சூஸ் பண்ணி எனக்கு 6க்கு மேலே ரிச்சர்ட்ஸ் அளவில் வந்தால் எனக்கு மெயில் அனுப்பு அப்படின்னு கூட பதிவு பண்ணலாம். ஸோ இந்த கருவிகள் இருக்கிறதுனால எந்த இடங்கள்ல இப்போ கடலுக்கு கீழே நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனே நாம் கடலின் தன்மை எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்க்கறதுக்காக பல கருவிகளை நிறுவியிருக்கோம். இப்போ இந்தியாவிலேயே அந்த சுனாமிக்கு பிறகு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபார் சுனாமின்ட்டு கருவிகளை கடலில் நிறுவியிருக்கோம். அதாவது கடல் பரப்புக்கு மேலவும் கடலுக்கு உள்ளேயும் அந்த கருவிகளை நிறுவியிருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம நிலநடுக்கம் வந்துடுச்சுன்னு தெரிந்த உடனே இந்த கருவிகள்லாம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, எப்படி கடலின் தண்ணியோட அழுத்தம் அதிகமாகுதுங்கிறது கிடுகிடுன்னு சென்ஸ் பண்ணிட்டு தான் நமக்கு இன்னும் ஒரு 6 மணி நேரத்தில் கடல் அலை சென்னையை அடையும் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரிடிக்ஷன் தான். அதனால நம்ம முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து சுனாமியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இருக்குது. ஆனால் நிலநடுக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. நீங்கள் இப்போ அதாவது இந்திய துணைக்கண்டத்தில் நிலநடுக்கத்துக்கான ஆபத்து இருக்குன்னு சொன்னீங்க. 5 கட்டமாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் நிலநடுக்கம் நிலநடுக்கான அதிக வாய்ப்புகள் நிலப்பரப்பில் இருக்கா, கடல் பரப்பில் இருக்கா? இந்தியாவை எடுத்துக்கிட்டாக்கா நிலப்பரப்பில் தான் நிலநடுக்கம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கடல் பரப்பில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் பல நேரங்களில் நமக்கு அது ஒரு பெரிய சேதங்களையே விளைவிக்கிறது இல்லை. எதனாலன்னாக்கா நிலநடுக்கம் ஒரு துல்லிய அளவு இருந்தால் கொஞ்சம் ஒரு 2-3 சென்டிமீட்டர் இந்த பிளேட்டே இந்த வகையில் நகர்ந்ததுன்னா, அதாவது சம பகுதியில் இப்படி நகர்ந்தாக்கா அதனால கடல் பரப்பு மாற போகிறதில்ல. அதனால நமக்கு சேதங்களும் மிக குறைவு. அதே மாதிரி கடல் பரப்புக்கு அடியில் சிறிதளவு நடுக்கம் இருந்தால் கடல் பரப்பு கொஞ்சம் நேரத்தில் அது கடல்ங்கிறது தண்ணி அது எல்லாத்தையும் உள்வாங்கிக்குது. அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் நிலத்தில் ஏற்பட்டால் பாதிப்புகள் அதிகம். ஏன்னா நம்ம ரோடை போட்டிருக்கோம், ஏர்போர்ட் வச்சுருக்கோம், கட்டடம் கட்டியிருக்கோம். ஸோ சில குறிய அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டாலே பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் எப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி பல நிகழ்வுகளால் பல மாநிலங்களில் இதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. எப்படின்னா ஒரு கட்டடம் இந்த அளவுக்கு மேலே ஹைட்டு கட்டுறீங்க, ஒரு சாதாரண வீடுக்கு கேட்கறதில்ல. ஒரு மாடினாக்க 2 மாடி 3 மாடி கட்டடம் கட்ட போகிறோன்னா இது நிலநடுக்கத்தில் சேதமடையாத அளவுக்கு அவங்க அந்த கட்டடத்தை கட்ட வேண்டும். ஸோ ஒவ்வொரு பில்டிங்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு அசைஸ்மிக் டிசைன்னு சொல்கிறோம். அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால 8.5 வரைக்கும் நமக்கு எந்த சேதமும் ஏற்படாது. இப்போ துருக்கி நாடு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்க எல்லாம் பழைய பில்டிங் கோடில் பல பில்டிங்கை கட்டிட்டாங்க. இப்போ நம்ம நாட்டிலேயே எடுத்துக்கிட்டாக்கா குஜராத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டப்போ பெரும் சேதத்தை நம்ம சந்தித்தோம். ஏன்னாக்கா அப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி கோடெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு கட்டடம் கட்டுற மாதிரி கட்டி வச்சிட்டோம். அதனால ஒரு நிலநடுக்கம் வந்தவொடனே எல்லாமே ஒரு சீட்டுக்கட்டை அடுக்கி வச்சிருந்த மாதிரி போலன்னு கீழே விழுந்துடுது. அதே போல தான் இப்போ துருக்கி நகரத்துலேயும் ஏற்பட்டது. இப்போ உதாரணமாக சென்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நில அதிர்வு இருந்தால் நம்ம ஒரு ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும்? இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா
கண்டிப்பாக 7 வரைக்கும் இருந்தாலும் எந்த சேதமும் ஏற்படாது என்று தான் என்னோட கணிப்பு. ஏன்னாக்கா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக நம்மளோட பில்டிங் கோடெல்லாம் மாற்றிட்டோம். எல்லாமே அசைஸ்மிக் டிசைனாக இருக்கணும் அப்படின்னு கட்டடங்களை கட்டிகிட்டு இருக்கிறதுனால பெரும் சேதமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ நிலநடுக்கங்கள்ல இருந்து ஒரு 8-9 வரைக்கும் நிலநடுக்கங்கள் தப்பிக்கணும்னா நம்ம பில்டிங்கில் எந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு மாடி கட்டடம் நம்ம கட்டுறப்ப சின்னதாக ஒரு அஸ்திவாரம் போடுறோம். இதே 2 மாடின்னா நம்ம ஊர் கொத்தனாரே அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அஸ்திவாரத்தை வடிவமைக்கிற மாதிரி ஒரு 4 மாடி கட்டடம் முன்ன காலத்தில் கட்டும்போது எவ்வளோ நம்ம உபயோகப்படுத்தமோ அதை விட 1-1.5 மடங்கு அதிகமான இரும்பு கம்பிகளும் கான்கிரீட்டும் நம்ம இப்போ உபயோகப்படுத்துகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் டிசைன்லேயே எப்படி இப்படி ஒரு கம்பி நம்ம ஒரு பந்தல் போடுறப்பயே குறுக்க 2 குச்சை கட்டுறோம். அது மாதிரியே இன்னைக்கு வந்து பீம்ஸு காலம்ஸ் எல்லாம் ஒன்று இன்டர்லாக் பண்ணி கட்டிடுறதுனால ஒரு பகுதி நிலநடுக்கம் ஏற்பட்டால் கூட அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி நம்ம வடிவடைக்கும் திறமையே நம்மக்கிட்ட இருக்குது. அது மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலநடுக்கங்களை வந்து இந்த பறவைகள் விலங்குகள் வந்து அவங்களோட துல்லியமான உணர்வால் முன்னாடியே உணர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை. ஏன்னா முன்னாடியேனாக்கா ரொம்ப முன்னாடி இல்லை, ஒரு சில வினாடிகள் முன்னாடி அவங்களுக்கு எப்படி நமக்கே நாம் வந்து 2 காலில் நிற்கிறோம். இதே நிற்கிறப்ப நிலநடுக்கத்தை அவ்வளோ எளிதாக நம்மளால் உணர முடியாது. இப்போ எனக்கே அனுபவம் இருக்குது. இதே நேரத்தில் நம்ம படுத்திருக்கப்போ ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதான் நம்மளால் ரொம்ப மிக எளிதாக உணர முடியும். அது போலவே சில விலங்கினங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இயற்கையின் விளைவு என்று தான் நான் நினைக்கிறேன். சில விலங்குகளால் கண்டிப்பாக அதை உணர முடியுது, நம்மளை விட எளிதாக உணர முடியுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா இப்போ 3-4 வரைக்கும் வந்தாலே நம்மளால் உணர முடியாது. சில பேர் மட்டும் எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த ஆற்றல் அதிகமாக இருக்குது. இதே இது 5க்கு மேலே இருந்தால் தான் நம்மளால் உணரவே முடியும். 5.5 ரிச்சர்ட் அளவுக்குள்ள வந்தால் தான் நம்மளால் உணர முடியும். சில பேரால் 3.5 உணர முடியுது. அதனால தான் நம்ம இன்னைக்கு மிக துல்லியமாக அதை அளக்கக்கூடிய கருவிகளை பல இடங்களில் நிறுவியிருக்கிறோம். அப்படின்னா இப்போ பறவைகள் விலங்குகளால் உணர முடிஞ்சதுன்னா அதோட நடவடிக்கைகளை வச்சு நம்ம நிலநடுக்கங்கள்லேருந்து உடனடியாக நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே காப்பாற்றிக்கொள்ள அளவுக்கு அது முன்கூட்டியே அதால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில வினாடிகள் வேணால் அவங்க அதால் முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் நமக்கும் நம்மளோட கருவிகளும் உடனே நமக்கு தகவல் வந்துடும். இப்போ எங்கே நடந்தாலும் தகவல் வந்து ஒவ்வொரு நாடுகளும் அதை ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி இங்கே சென்னையில் நடந்தால் கூட அந்த அமெரிக்கா வெப்சைட்டில் உடனே ஆல்மோஸ்ட் லைவ் மாதிரி நம்ம எப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி லைவில் உடனே அந்த தகவலில் எல்லாரும் பரிமாறிக்கொள்கிறார்கள். சார், நீங்கள் சொன்னீங்க இப்போ நிலநடுக்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ள இடங்களெல்லாம் வந்து பில்டிங்களை எப்படி கட்டணும், ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி எடுத்துக்கணும், இதை மாதிரி நில அதிர்வு நடக்கிற நேரங்களில் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? இப்போ வந்து அந்த அளவு நம்ம வந்து இன்னும் ஒரு அவேர்னஸ் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு மேலை நாடுகளை பார்த்தாக்கா ஒவ்வொரு வீட்டிலையும் அவங்க இந்த மாதிரி நேரங்களில் என்னென்னலாம் வச்சுருக்கணும்னு ஒரு பேக்கெட்டை போட்டு தனியாகவே வச்சுருக்கணும். இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டாலும் சரி, அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவை எடுத்துக்கிட்டாலும் ஒரு 4 நபர் இருந்தாருன்னா 4 பேக் ரெடியாக இருக்கணும். அதில் 1 லிட்டர் தண்ணி, நமக்கு ஒரு நாளுக்கு சாப்பிட்றதுக்கான சில இது, அப்புறம் ஒரு துணிமணி, இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, அதை வச்சுருக்கணும். அதே மாதிரி ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் நேரத்தில் நம்ம ஒரு லிஃப்டையோ படிக்கட்டை தான் உபயோகப்படுத்தணும். மிக குறைந்த நேரத்தில் வெளில வரணும். அப்படி வெளில வர முடியலன்னா நம்ம முடிந்த அளவு செவர்களுக்கு ஓரத்தில் நடுப்புற இல்லாமல், இப்போ ஒரு ஹால் எடுத்துட்டா நடுப்புற நிற்காம இவங்க நிற்கிற மாதிரி ஓரத்தில் வந்து இருந்துக்கணும். முடிந்த அளவு படுத்திருக்கலாம். ஸோ படுத்திருக்கப்ப ஒரு பெரிய செவரே சாஞ்சா கூட நம்ம ஒரு சின்ன ஒரு சந்தில் நம்ம உயிர் வாழறதுக்கான வாய்ப்பு கூறுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் போது சில இப்போ மேலை நாடுகள்லாம் ஒரு 2-3 ஃப்ளோர் இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு கயிற்று ஏணியே வச்சுருக்கணும். இதில் கூட வராமல் வெளியில் அந்த ஏணியை தூக்கி போட்டு அது வழியாக இறங்கி வர்றதுக்கு அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங்கே கொடுத்துட்றாங்க. இப்போ அதே மாதிரி ஜப்பானில் பார்த்தா இந்த இடம் ஒவ்வொரு இடத்தையும் பிரித்து இந்த இடத்துல நடுக்கம் இருந்தாக்கா எல்லாரும் இந்த இடத்துல அசம்பிளி பாயிண்ட் அப்படின்னு வச்சிடுறாங்க. இதுக்காக இப்போ நம்ம ஊர்லேயும் இப்போ ஒரு விமானத்தில் ஏறினவுடனேயும் எப்படி இருந்தாலும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கப்பல்லையும் இந்த மாதிரி ஒரு விபத்துனா இப்படி நடந்துக்கணும்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங்கெல்லாம் மக்களுக்கும் தேவை. இது மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வை நம்மளால் ஏற்படுத்த முடியும்.
இது மாதிரி நடவடிக்கைகளும் நடந்துக்கிட்டு இப்போ உதாரணமாக பள்ளிகள் கல்லூரிகள்லாம் இந்த மாதிரி நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சியில் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுகளை நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளாம் இப்போ இப்போ இதே இமாலயா ரீஜனில் பார்த்தா இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் அன்றாடம் இதை இப்போ என்னோட ஒரு மாணவரே வந்து தேஜ்பூரில் இருக்கார். அவர் அப்பப்போ ஃபோன், இங்கே என்ன சார் அப்பப்போ திடீர்னு உதறது, போனவுடனே அப்பப்போ ஃபோன் பண்ணுவார். இப்போ அவர் ஃபோன் அவரே பழகி போயிட்டார். இதே மாதிரி நிலநடுக்கம் நடந்த பின்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன? நிலநடுக்கம் வந்து ஒரு மிக பெரிய ஒரு பேராபத்துங்க. பல பேர் இதனால் உயிர்களே இழந்திருக்காங்க. அந்த நேரங்களில் செய்ய வேண்டியதுன்னு சொன்னாக்க இதுக்கான ஒரு வரைமுறைகளே இருக்குது. என்னன்னா யாரெல்லாம் வந்து அதில் வந்து பாதிப்பு அடையலையோ அவங்க முதல்ல செய்ய வேண்டியது மற்றவர்களுக்கு உதவணும். அது நம்ம ஊர் போல இடங்களில் இதை பற்றி கவலையே இல்லை, பல பேர் உதவ முன் வருவார்கள். ஏன்னா மேலை நாடுகளில் அந்த மாதிரி வரமாட்டாங்க, அதுக்காக அந்த மாதிரி கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் உதவலாம் அப்படின்னாக்க முதல் நடவடிக்கையே இந்த ரப்பிள்ஸில் இந்த இடர்பாடுகளுக்கு இடையில் உயிர் வாழும் மக்கள் இருக்கிறாங்களா, அடுத்தது விலங்கினங்கள் இருக்கிறதா, அதை காப்பாற்றுவது தான் தலையாய கடமை. அதற்கு பிறகு அடுத்த 1-2 நாட்களில் அதுலேருந்து தப்பித்தவர்களுக்கு உணவு, இருக்க இடம், இதை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணும். இதுக்காக அரசாங்கம் வந்து முழு முயற்சியை எடுக்கும். இருந்தாலும் அதற்கு வந்து மக்களின் உழைப்பு இல்லாமல் அவங்களால செய்ய முடியாது. ஸோ இதுதான் உடனே செய்ய வேண்டிய. அவங்களுக்கு உணவு, இருக்க இடம், குடிக்க குடிநீர், இது 3 நம்ம கொடுக்க வேண்டியது தான் தலையாய கடமை. நிலநடுக்கம்ங்கிற ஒன்று எல்லா இடங்களிலும் ஏற்படக்கூடிய ஒன்று தான். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருமே இன்னைக்கு இந்த பிளேட் பவுண்டரியில் இருக்க ஊர்கள்லாம் இந்த வருடம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்ல முடியும். அதனால் நாம் எல்லாம் ஒரு விழிப்புணர்வோடு இருந்து இதை எதிர்கொள்ளும் சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.